நீங்க கனவு கண்டீங்களேங்க காலையில நேரத்துல எந்திரிக்கலாம், சுறுசுறுப்பா இருக்கணும், வாக்கிங் போகணும், டயட் இருக்கணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்தையும் செய்யறதுக்கான ஒரு எனர்ஜி வரும் இல்லையா, அந்த மூடு வரணும் இல்லையா, அதுக்கு இந்த பாயிண்ட் செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேரோட கனவு பாத்தீங்கன்னா நைட் யோசிப்பாங்க, காலையில எந்திரிச்சு நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும், நாளைக்கு காலையில வாக்கிங் போறேன். இது எல்லாமே கனவு. ஜிம்முக்கு போவோம், வாக்கிங் போகணும், டயட் ஃபாலோ பண்ணணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், இனிமேல் ஹெல்த் கேர் அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், செம்ம மாசு பண்ண போறேன், என்னோட உடம்ப வச்சு நான் இனிமேல் பயங்கரமா அதை பண்ண போறேன் இதை எல்லாம் பேசுறவங்க எல்லாருமே அடுத்த நாள் செய்ய முடியாம டயர்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்க யோகா பண்றதுக்கும் எக்ஸசைஸ் பண்றதுக்கும் ஜிம் பண்றதுக்கும் டயட் இருக்கிறதுக்கும் ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா, அந்த எனர்ஜி இப்ப எந்த பாயிண்ட்ல இருக்குங்கிற ஒரு சின்ன சூட்சுமத்தை தான் வந்து அக்யூப்ரெஷர்ல சொல்ல போற. இந்த பாயிண்ட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கனவு காணும் எல்லாத்தையும் நிஜமாக்கலாம். எப்படி நீங்க கனவு கண்டீங்களேங்க காலையில நேரத்துல எந்திரிக்கலாம், சுறுசுறுப்பா இருக்கணும், வாக்கிங் போகணும், டயட் இருக்கணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்தையும் செய்யறதுக்கான ஒரு எனர்ஜி வரும் இல்லையா, அந்த மூடு வரணும் இல்லையா, அதுக்கு இந்த பாயிண்ட் செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பாயிண்ட நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க நினைச்ச கனவுகள் எல்லாத்தையுமே நினைவாக்கலாம். சோ இங்க இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய இடது கையில இந்த இடத்துல லிவர் வந்து விண்ட் பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கும். உங்களுடைய எல்லா செயல்திறனையும் ஆக்டிவா பண்ணி கொடுக்குற, உங்களை செம்ம ஆக்டிவா வச்சுக்கிற ஒரு சூப்பர் பர்சனாலிட்டியா மாத்தி கொடுக்குற ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட். சோ இந்த பாயிண்ட வந்து 20 கவுண்ட் இப்படி பிரஸ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு ஹேண்ட்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட இப்படி பிரஸ் பண்ணுங்க. 20 கவுண்ட் பிரஸ் பண்ணுங்க, விட்டுருங்க. சோ இத நாளைக்கு பண்ணி பாருங்க போதும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எப்போ அந்த டயர்டா இறங்குதோ அப்ப மட்டும் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் போதுமானது. அதுக்கப்புறம் நீங்க ஆக்டிவா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய எல்லாமே உடம்பு மூவ்மெண்ட் சர்க்குலேஷன் மாற ஆரம்பிச்சிடும். உங்களுடைய எல்லா ஆர்கன்ஸும் ஃப்ரெஷ்அப் ஆக ஆரம்பிச்சிடும், புது ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும், எல்லாமே சரியாயிரும். இதுக்கு அடுத்தது நீங்க என்னென்னலாம் நோகாம ஈஸியா எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணலாம் அப்படிங்கறது ஒவ்வொரு அக்யூப்ரெஷர் பாயிண்டா நான் சொல்ல போறேன். பாத்துக்கிட்டே இருங்க. பாய்.